எலும்பு வந்து ஒரு வலிமையான பொருள் தான். ஆனால் வைட்டமின் டி இல்லைன்னா அது வலிமை எடுத்துரும். வைட்டமின் டி வந்து ஒரு உரையில் இருக்கிற கத்தின்னா அந்த கத்தியில் எடுக்கணும், அந்த கத்தியை நீட்டணும். இந்த ரெண்டு வேலையை வந்து ஆக்டிவேட் பண்ணுறவங்க வந்து ஒருத்தவங்க லிவர், இன்னொரு கிட்னி. கொரோனா காலத்துக்கு பிறகு மெயினாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட் அதிகமாக வந்துருச்சு இல்லைங்களா டாக்டர்? அப்போ அவங்க முக்கால்வாசி பேர் இந்த வைட்டமின் டி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்களா? இப்போ அவங்க வைட்டமின் டி பிரச்சனை மட்டுமா சந்திக்கிறாங்க? சரி, தினம் நம்ம வைட்டமின் டியை ஒரு சாதாரணமாக ஒரு தேவையான இதை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறவங்க எந்த நேரத்தில் அதை போய் எடுத்து? முழங்கை, முழங்கால், முகம் வந்து சூரியனில் படுற மாதிரி. இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ரி இந்த மாத்திரை வடிவத்தில் எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து குழந்தைகள், முதியவர்கள், அப்புறம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அப்படின்லாம். ஒரு நார்மலாக இருக்கிறவங்க, ஒரு டீனேஜுக்கு வந்திருக்கிற ஒரு இளைஞர்கள் இல்லை பொண்ணுங்க, அவங்கெல்லாம் எப்படி இந்த விட்டமின் டி எடுத்துக்கிட்டு, நீங்கள் மெயினாக ஒன்று சொன்னீங்க டாக்டர், 9 மில்லி 11 மில்லி இதுக்கு இடைப்பட்ட இதில் கால்சியம் இருக்கணும் அப்படின்னு. அதை எப்படி ஒருத்தர் கணக்கெடுத்துக்கிட்டு போய் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியும்? இதுவும் ரொம்ப அவசியமான கேள்வி. ஏன்னா இப்போ அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி இப்போ வழிகாட்டுதல், இந்த மருத்துவ பணி புரிகிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து குழுக்கள் இருக்கு. சொசைட்டி, எண்டோக்ரைன் சொசைட்டி, மெட்டபாலிக் சொசைட்டின்றது. இந்த வழிகாட்டுதல் படி ஒருத்தவங்க வந்து நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பரிசோதனையும் தேவையில்லை, சப்ளிமெண்ட் சொல்கிற மாத்திரைகளும் தேவையில்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி வைட்டமின் டி குறைபாடு இருக்கலான்ற சந்தேகத்து உரியவங்க வந்து நம்ம பட்டியலிட்டோம். ஸோ கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்குறவங்க, சிறு குழந்தைகள்னு. பட் இதனால சில அறிகுறி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சோதனை பண்ணி கண்டுபிடிச்சி சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். அவங்க யாருனாக்கா அதீத சோர்வு, இப்போ டயர்ட்னஸ் ஆல் த டைம்பாங்க. அது பல காரணங்களால் வந்தாலும் வைட்டமின் டி குறைபாடும் ஒரு காரணம். அது காலையில் எழுந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் வேலை செஞ்சால் மறுபடியும் வந்து சோர்வாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா கூட அந்த சோர்வு முழுசாக போகாது. அது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து நல்லா பாதிக்கக்கூடிய ஒரு சிம்டம் அது. அப்படி உள்ளவங்களுக்கு அதை செக் பண்ணி பார்க்கலாம். தசை சோர்வாக இருக்கிறவங்க, போன் பெயின், எலும்பு கால்லாம் வலிக்கிறவங்க. ஏன்னா எலும்பு வந்து ஒரு வலிமையான பொருள் தான். ஆனால் வைட்டமின் டி இல்லைன்னா அது வலிமை எழுந்துடும். அது வலிமை இழக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ரத்த குழா வந்து அந்த எலும்பு பக்கத்துல துடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது நார்மலாக துடிச்சிட்டு அது பாட்டு போயிடும், எலும்பு பாட்டுன்னு உறுதியாக நிற்கும். ஆனால் வைட்டமின் டி குறைபாடு உள்ளவங்களுக்கு அந்த ரத்த குழா துடிக்கிற இடத்துல எலும்பு வந்து தேஞ்சிடும். அந்த ஒரு சின்ன அதிர்வு கூட தாங்காமல் அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆன மாதிரி ஒரு கிராக் வந்துடும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து அந்த முதுகு எலும்புலையோ மற்ற இடுப்பு எலும்புலையோ ரத்த குழா போகிற இடத்துல போனே இல்லாத மாதிரி இருக்கும். லூசர் சோனும்பாங்க, போனே லாஸ் ஆகிருக்கும் அந்த இடத்துல. அப்படி வந்து எலும்பு வலி உள்ளவங்க, இவங்களுக்கு வந்து நம்ம சோதனை பண்ணி பார்க்கலாம். லிவர் வந்து வைட்டமின் டியை வந்து உள்ளே போய் ஒரு ஆக்டிவேட், ஒரு 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 வைட்டமின் டி வந்து ஒரு உரையில் இருக்கிற கத்தின்னா அந்த கத்தியில் எடுக்கணும், அந்த கத்தியை நீட்டணும். இந்த ரெண்டு வேலையை வந்து ஆக்டிவேட் பண்ணுறவங்க வந்து ஒருத்தவங்க லிவர், இன்னொரு கிட்னி. இப்போ தோலில் தயாரித்தா மட்டும் போதாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இப்படி உதாரணம் சொல்லணுமாக்கா, அது வந்து அரிசியும் பருப்புமா இருக்கு, அதை சோறாக்கி சாம்பாராக்கி தட்டு கொண்டு வந்து நமக்கு பயன்படும்படி வைக்கணும்னாக்கா நம்மளுடைய கல்லீரல் லிவரும் நம்மளுடைய கிட்னி சிறுநீரகமும் இந்த வைட்டமின் டியை வந்து ஆக்டிவேட் பண்ணி, ஏன்னா அது ஒரு ஹார்மோன், தயாரிக்கிற இடத்துல இருந்து மற்ற இடங்களுக்கு போய் வேலை செய்யுது. அதனால வைட்டமின் டியை வந்து ஒரு வைட்டமினாகவும் சொல்லலாம், ஒரு ஹார்மோன் இயக்கு நீராகவும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த வைட்டமின் டி செயலாக்கம் கொடுக்கக்கூடிய கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க, சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க, அடிக்கடி வந்து ஃபால்ஸ் விழுந்துடக்கூடிய எலும்பு தேய்மானம் உள்ளவங்க, இவங்கெல்லாம் செக் பண்ணிக்கணும். மொழி நீங்கள் சொன்ன யுவதிகளும் இளைஞர்களும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்போது அவங்க போயிட்டு உழைச்சி லைஃப் என்ஜாய் பண்ணணும். வைட்டமின் டி பற்றி கவலைப்பட அவசியம். ஆனால் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு எப்படி நீங்கள் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம்? ஆமாம், இப்போ காலையில் எழுந்து நல்லா வேலை செய்கிறாங்க, மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வேலை செய்கிறாங்க, ஈவினிங் வந்து ரிலாக்ஸ் பண்ணி நல்லா தூங்க போகிறாங்க, உடல் எடை நல்லா இருக்குது, பசி நல்லா இருக்குது, தசை வலி சோர்வு இல்லைன்னாக்கா அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு மெயினாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட் அதிகமாக வந்துருச்சு இல்லைங்களா டாக்டர்? மெயினாக கார்பரேட்டில் நிறைய பேர் சிட்டிலாம் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க முக்கால்வாசி பேர் இந்த வைட்டமின் டி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்களா இப்போ? ஏன்னா காலையிலேருந்து வீட்டுக்குள்ளாரையே முடங்கி இருக்கிறாங்க, ஆனால் பயங்கரமான மூளை உழைப்பு,
அவங்க இதுல பாதிப்பை சந்திச்சிருப்பாங்களா, இல்ல அப்படி இருந்தா அவங்க எப்படி இதை சரி பண்ணிக்கலாம்? அவங்க வைட்டமின் டி பிரச்சனை மட்டுமா சந்திக்கிறாங்க? வீட்டை விட்டு வெளியே போவதனால இது நிறைய பிரச்சனைகள், பிரச்சனை. உடல் பருமன், டென்ஷன். ஏன்னா ஒரு சுவிட்ச் ஆஃபே ஆக மாட்டுது. அவங்க 9 மணிக்கு கூட வந்து சுவிட்ச் ஆஃப் ஆக மாட்றாங்க. ஆமா, நைட் So, 11 மணி வரலாம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வைட்டமின் டி குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரிய ஒளி சுத்தமா வந்து அவங்க மேல படாதனால தினம் வந்து தயாரிக்கணும். தினம் வந்து அந்த கோட்டை தயாரிக்கலைனாக்கா நம்ம கண்டிப்பா அதனுடைய குறைபாடுக்கு ஆளாகும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சப்ளிமெண்ட் எடுத்துட்டு தான். சரி, தினம் நம்ம வைட்டமின் டியை ஒரு சாதாரணமா ஒரு தேவையான இதை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறவங்க எந்த நேரத்துல அதை போய் எடுத்துக்கலாம், எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் சூரியன் கிட்ட இருந்து? சூரியன் கிட்ட இருந்து அதான் ஒரு 20 நிமிஷம் ம். முழங்கை முழங்கால் முகம் வந்து சூரியன்ல படுற மாதிரி ஒரு காலையில ஒரு 8-9 மணிலேருந்து 10-11 மணி வரைக்கும், அப்புறம் மாலையில ஒரு 4லேருந்து 6 மணி வரைக்கும். உகந்த நேரம் இதுக்கு இடைப்பட்ட நேரம்னா கூட நம்ம வந்து கெடுதல் பண்ணாம அளவோட நம்ம தயாரிச்சுக்கணும்னாக்கா அகலாது அணுகாது சூரிய காய்தல் இது பேர். எதுவுமே அதிகமும் போயிடக்கூடாது, குறைவும் ஆயிடக்கூடாது. நீங்க முன்னே சொன்ன மாதிரி தான், இயற்கை அந்த கம்பி மேல நடக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கு. துல்லியமா, ஆமா, நூல் பிடிச்ச மாதிரி நம்ம கரெக்டா நூல் பிடிக்கணும், கரெக்டா நூல் பிடிச்சு இது பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப தொடர்ந்து சப்ளிமெண்ட்ரி இந்த மாதிரி வைட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறதும் ஆபத்து ஆகுங்களா? ஆமா, கண்டிப்பா வந்து வைட்டமின் டி அதிகமாகி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இங்கிலாந்துல வந்து குழந்தைகளுக்கு அந்த காலத்துல வந்து வைட்டமின் டி கம்மியா இருந்தாக்கா எலும்பு சரியா வளராது. அப்ப மாறு எலும்பெல்லாம் வந்து துருத்திக்கும். அப்ப ரிக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் இடுப்பு எலும்பெல்லாம் சுருக்கிடும். அந்த வியாதியில கஷ்டப்பட்ட குழந்தைங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கும். இந்த இடத்துல வந்து விலா உள்வாங்கி இந்த எலும்பு துருத்தி இடுப்பு எலும்பு சுருங்கி கூடு நெஞ்சாயிடு. கூடு நெஞ்சு கரெக்டா இப்படி சொன்னீங்க. இது பண்ணிவிடுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து முட்டிக்கால் வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். இது வந்து பின்னாடி அவங்க வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தா அவங்க வளர்ந்து கர்ப்பமான குழந்தை பிறக்கிறதுக்கு கூட வந்து அந்த இடுப்பு எலும்பு வந்து கரெக்டா விரிஞ்சு கொடுக்காது. அவ்வளவு கொடுமையான வியாதி நம்ம ஊர்ல இருந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய ஹெல்த் கண்டிப்பா முன்னேறி இருக்கு. அந்த கொடுமையான வியாதிகள்லாம் அதிகமா குறைஞ்சிருச்சு, ரிக்கெட்ஸுங்கிறது. இதே வந்து வயசான பிறகு எலும்பெல்லாம் வளர்ந்து முடிஞ்ச பிறகு வர்ற வியாதிக்கு பேர் ஆஸ்டியோ மலேசியா. மலேசியானா சாஃப்ட், ஆஸ்டியோனா போன். அப்போ போன் சாஃப்ட் ஆகுறதுனால தான் அந்த ரத்த குழா கூட தேய்ச்சி விட்டுடுது. ஸோ அந்த இந்த 2 வியாதிக்கு வந்து நம்ம வந்து வைட்டமின் டி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. இதுக்காக வந்து நம்ம அளவுக்கு மீறி வந்து நம்ம எஸ்பெஷலி இந்த அதிகமாக 60,000 50,000 யூனிட்ல நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னாக்கா கால்சியம் அதிகமாகிடுது. ஸோ இங்கிலாண்டில் இப்படி தான் குழந்தைகளோட கொடுக்கக்கூடிய அந்த பால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஃபோர்டிஃபிகேஷன். ஃபோர்ட்னா கோட்டை இல்லைங்களா, ஸ்ட்ராங். அதனால வந்து ஒரு பொருள்ல வந்து நம்ம ஒன்று வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்குறோம்னாக்கா அதுக்கு பேர் ஃபோர்ட்டிஃபைடு. இப்போ சீரியல் சாப்பிட்றோம், ஃபோர்ட்டிஃபைடு வித் அயன்பாங்க. நம்ம வந்து சாதாரணமாக வந்து அரிசியிலேயோ கோதுமையிலோ அவ்வளோ இரும்பு கிடையாது, கம்பில் தான் இருக்கு. அப்போ அயனை சேர்த்து நீங்கள் ஒரு சீரியல் தயாரிச்சிங்கன்னா ஃபோர்ட்டிஃபைடு சீரியல். அது வந்து ஃபோர்ட்டிஃபைடு மில்க்குன்னு. அது வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அதை தொடர்ந்து கொடுத்து வைட்டமின் டி அதிகமாகி ஹைப்பர் கால்சியமே, அதாவது கால்சியம் வந்து அந்த 11 மில்லிகிராமுக்கு மேலே போய் குழந்தைகளோட உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. அதுக்கு பயந்து நிறுத்திட்டாங்க. இது என்னன்னாக்கா வந்து நெருப்பு வந்து வீட்டை எரிச்சிருச்சுன்றதுக்காக நெருப்பை வீட்டுக்குள்ள கொண்டு வராத மாதிரி. வைட்டமின் டி கண்டிப்பா தேவை, ஆனா அளவுக்கு மீறி அது கூரைக்கு போகக்கூடாது. ஒரு விளக்கு ஏத்துற மாதிரி அடுப்புக்குள்ள இல்ல விளக்குக்குள்ள நெருப்பு இருக்கிற வரைக்கும் அது நண்பன். கூரைக்குள்ளேயோ அலமாரிக்குள்ளேயோ போயிட்டு அது எது முடிஞ்சிச்சு. அதனால வைட்டமின் டி வந்து நமக்கு தேவையான நண்பன். நெருப்பு மாதிரி தான், சூரியன் தான் கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம சூரிய ஒளி மாதிரியும் நெருப்பு மாதிரியும் அதை வந்து இல்லாமையும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் ஆக்கிக்கூடாது. சமையல் செய்யற மாதிரி பதமா பக்குவமா நம்ம உடம்ப பார்த்துக்கணும். அதேதான் கொஞ்சம் மிஞ்சினா பிரச்சனை தான் இல்லைங்களா டாக்டர்? இப்ப குழந்தைகள்லாம் சொல்றப்ப நானும் இப்ப நம்ம என்னோட பையனுக்கு முதல்ல அந்த பிறந்து கொஞ்ச நாள் வந்து அந்த கால் வளைஞ்ச மாதிரியே அப்படி வந்தது. நிறைய பேர் ஆனால் ரொம்ப பயந்தோம். வைட்டமின் டி குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெடிசன்லாம் கொடுத்தாங்க, அப்படி சரியாயிடுது. இதுக்கு நம்ம டாக்டரை பார்த்து மெடிசன் எடுத்துக்கிறது தான் நல்லது. அதுதான் கரெக்ட். ஏன்னா வந்து குழந்தையினுடைய எலும்பு வளையிறதுன்றது அவங்க பிசியலாஜிக்கலா, இப்போ குழந்தைங்க வந்து சாதாரணமா இந்த எழுந்து நடக்கும்போது பிசியலாஜிக்கலாவே அந்த போ லெக் வரலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த குறைபாடு இருந்து அதை கவனிக்காம விட்டா பிரச்சனை ஆயிடும். அதனால இது வந்து இயல்பா குழந்தைக்கு நல்லாயிடுமா, சப்ளிமெண்ட் கொடுத்து நல்லாயிடுமான்றது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தைக்கான சிறப்பு மருத்துவரை பார்த்தீங்க, நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு பையன் நல்லா ஆயிட்டான் இல்லையா. எதுவும் இல்லைன்னாங்க, சரியாயிடும்னாங்க. டாக்டர் பார்த்து நம்ம தீபா டாக்டர் அவங்க தான் இது பண்ணாங்க.
கரெக்டா. அப்புறம் இப்ப அவர் ஃபுட்பாலே விளையாடிட்டு இருக்காரு. மகிழ்ச்சி. அதுதான் இப்ப இதுக்கு ஏதாவது மெடிசன் போடணும். ரொம்ப ஆக்டிவாவே இருக்காங்க. இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கு கூட ஏதாவது காரணமா இருக்குமாங்க சார்? இல்ல அது சரியா? இல்ல இந்த குழந்தைங்க துருதுருப்பா தான் இருக்கணும், ஆக்டிவா தான் இருக்கணும். கொஞ்சம் இருந்தா கூட ஹைப்பர் ஆக்டிவ்னு ரொம்ப ஆமா, இப்ப நிறைய பேர் ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, பாத்துக்கோங்க உங்க குழந்தைய. பார்த்தா கண்ணன் குழந்தைய தான், அவர் தான் ஹைப்பர் ஆக்டிவ் இல்லையா? துருதுருன்னு அவங்க அம்மா உரல்லே கட்டி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கன்னா கொஞ்சம் துருதுருப்பா தான் இருக்கணும். அப்படின்னா அது குழந்தை பருவமே இல்ல சேத்தா. கரெக்ட். கண்ணன் ஒண்ணு ஞாபகம் வந்து அன்னைக்கு கதை சொல்லிட்டு இருந்தேன் பையனுக்கு. இது மாதிரி இதே மாதிரி தான் வெண்ணெய்லாம் அவர் திருடி சாப்பிட்ருவார்ப்பா. அம்மா வந்து அடிப்பாங்க, உரல்லாம் கட்டி வச்சிருவாங்க ஸ்ரீகிருஷ்ணனை. அப்புறம் ஒரு நாள் மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிட்றப்பல வாயை திறந்து காட்டு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் வாயை திறந்த உடனே உலகமே தெரியும், அப்புறம் தான் இவர் கடவுளோட பிள்ளை அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு அவன் கடைசியா கேட்கிறான், வாயை திறந்தா எப்படிப்பா உலகம் தெரியும் அப்படின்னு கேட்கிறான். நிஜமா இது சொன்னது ஒரு 4 நாள் இருக்கும். அதுதான் சரி, இனிமேல் வந்து நம்ம டைரக்டா விஷயத்தையே சொல்லிடுவோம், சொன்னா போதும் அப்படின்னு. இல்ல அறிவான குழந்தை. ஆனா ஏன், எப்படி, எதற்குன்னு சுஜாதா சொன்னாருங்களா? அந்த 3 கேள்விக்கு தான் மனிதனை வந்து கடைசி வரைக்கும் காப்பாத்துற உற்ற துணைவர்கள். எப்படி தெரியும்னு கேட்டான் இல்லையா? நல்ல கேள்வி அது. அப்ப நம்மளுமே நம்ம உடலுக்கு சம்பந்தமாவுமே இனிமேல் ஏன், எதற்கு, எப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடலை கண்டிப்பா வாத்தியாரா தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. சுஜாதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்றத வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும், அதான் வந்து கொட்டி கிடக்கிற தகவல்கள்ல இது ஏன் இப்படி வந்து இந்த செய்தியை சொல்றாங்க, நமக்கு எதற்கு அது வந்து தகவல் உதவும், எப்படி வந்து அதை கொண்டு போகணுன்ற அந்த 3 கேள்வி கேட்டுதான் நம்ம செயல்படுத்தணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எத்த தின்னா பித்தம் தெளின்றது கண்டதையும் போயிட்டு நம்ம வந்து உடனடியா அடாப்ட் பண்ணி தேவையில்லாத அவஸ்தைக்கு ஆளாகக்கூடாது. யோசிச்சு செய்யணும். சரி. வைட்டமின் டினா இன்னொரு பக்கம் ஹார்ட் அட்டாக் வராது, எந்த பிரச்சனையும் வராது, ஆரோக்கியமா இருக்கலாம், இதய பிரச்சனைல இருந்து நீ 100 வருஷம் 1000 வருஷம் வாழலாம் அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையா அதெல்லாம் இல்ல அடிச்சு விடுறாங்களா? விஞ்ஞானிகள் என்னென்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க?